நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளையிலிருந்து பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. பிக் பாஸ்ல யாரெல்லாம் வரப்போறாங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட லிஸ்ட்டை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த லிஸ்ட்ல வந்து வினோத் பாபுவோட பேரு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அடிபட்டுட்டு இருக்கு. ஸோ இவரை பொறுத்தவரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய சீரியல்லாம் பண்ணியிருக்காரு. தென்றல் வந்து என்னை தொடு அப்படின்ற ஒரு சீரியல் நடிச்சிருக்காருங்க. பவித்ரா ஜனனி இதுக்கு முன்னாடி வந்தாங்கல்ல, அதாவது தர்ஷிகா, அதே மாதிரி வந்து பவித்ரா ஜனனி வந்தாங்கல்ல, அந்த சீரியல்ல இவர் தான் மேல் லீடா பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் இந்த வாட்டி வரப்போறாருன்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் 100% வரது உறுதின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஏவிலாம் எடுப்பாங்கல்ல, அதாவது வந்து அவங்களோட வாழ்க்கையில நடந்ததை பத்தி ஏவி மாதிரி காட்டுவாங்கல்ல, அந்த ஏவியை கூட ஏற்கனவே எடுத்தாச்சு. இவர் அந்த அளவுக்கு வரப்போறது உறுதின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இவர் வந்தா எப்படி கேம்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவாருன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணுங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சீரியல் நிறைய பண்ணியிருக்காரு. ஒரு சீரியல் மட்டும் கிடையாது. நான் ஒரு சீரியல் மட்டும் தான் மென்ஷன் பண்ணேன். ஆனால் இவர் நிறைய சீரியல்லாம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படம் கூட நடிச்சிருக்காருங்க. படத்தில் வந்து சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்காரு போல. ஃபைண்டர்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் இவர் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு போல. வினோத் பாபு வராருன்னு தெரிஞ்சோன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. எதனால வினோத் பாபுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்லாம் கிடைக்குதுன்றது தெரியல. சொல்ல முடியாது. இவர் தந்த பேட்டி பார்த்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம். அதனால கூட ஸ்டார்டிங்ல இருந்தே சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். இவர் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் முடிவெடுக்க முடியும். ஆனா இவர் வரது ஆல்மோஸ்ட் உறுதிங்க. நாளைக்கு நம்மளுக்கு இவர் வராருன்றது கன்ஃபார்ம் ஆயிடும். பொறுத்திருந்து பார்க்கலாம்.